ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சக்தி. ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கேன். ஆமாம், நம்ம வந்து காலையிலே வந்து எங்கே போக போகிறோம்னா கொடைக்கானல் போக போகிறோம். கொடைக்கானல் எல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணைக்காடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நம்ம காலையிலே வந்து காரில் கிளம்புறதுனால கார்னாவே கொஞ்சம் இந்த வாமிட் வருது, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். அதில் வந்து நான் கொஞ்சம் சீனியர்னே சொல்லலாம். எனக்கு வந்து காரில் நம்ம லாங் ட்ராவல் பண்ணோம்னா அதிகமாகவே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபன் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபன் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் வந்து காரில் ஏறினதுமே வந்து பேஷண்ட் ஆக போகிறேன். ஸோ எதுக்கு மேக்கப்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து குளித்ததோடு கிளம்பியாச்சு. நம்ம மகிழினி வாருங்க எப்படி கிளம்பியிருக்காங்க. மகி போலாமா? டாட்டா டாட்டா போலாமா? யார் கிளம்புறாங்களோ இல்லையோ மகிழினி வந்து கிளம்பிட்டாங்க. சீக்கிரமாவே விட்டுட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு வெளியவே வந்து உட்காந்துக்கிட்டா. நாங்கள் எங்கே விட்டுட்டு தெரியாமல் கிளம்பிடுவோமோ அப்படின்ட்டு. போலாமா சாமி? ஆனால் நான் வந்து இப்போதான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறேன். மகிழினிக்கு வந்து 1.5 வயசு தான் ஆச்சு. 1.5 லட்சம் இடத்த சுற்றி பார்த்துட்டாங்க. எல்லா இடமும் ட்ரெயின் ட்ராவலு, கார் ட்ராவலு, பஸ் ட்ராவலு எல்லாமே. ஃப்ளைட்டில் மட்டும்தான் இனி போகல. அதுவும் சீக்கிரமாக போயிடலாம். இன்னைக்கு வந்து போயிட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நீ உனக்கு வாமிட் வருமா? போனா வராதா? ஐயோ எனக்கு வருமே. ஆமாக்கா, எனக்கு காருன்னு எழுதி அதை பார்த்தாலே வாமிட் பண்ணிடுவேன். இதில் வந்து கொடைக்கானல் வேற ஏற போகிறோம். என்ன கூத்தாக போகுதுன்னு தெரில. பார்ப்போம். மகிழினி மட்டும் அந்த பண்ணைக்காடு போகிற வரையும் என்கிட்ட வராமல் இருந்தாங்கனாலே போதும். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஏறி குதிச்சு வராத வந்து வர வச்சிருவா. பிரியாக்கா கார்ல ஏறினதுல இருந்து ஒரே வாமிட்டிங்க. ஒரு போட்டோ மட்டும் எடுத்தாங்க. போய் நிக்கிறேன். நான் இல்லைங்க, இந்த பிள்ளை தான் இப்பதான் எந்திரிச்சிருக்கா. ஆமா, தூங்குற மாதிரியா தெரியுது. இல்ல வாமிட் எடுத்து இப்பதான் எந்திரிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அவங்க எங்கேயோ போறாங்க. விறுவிறுன்னு எங்கேயோ போறாங்க. செம்மையா இருக்குல்ல கிளைமேட். ஏக்கோ இங்கேயும் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் பிள்ளைக்கு இப்பயே சாக்ஸ் எல்லாம் போட்டு விடணும் போல. மேடம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சுத்தியே கனி. மகே என்னமோ என்னத்தை பார்த்த? பௌ பத்தியோ என்ன பண்ணுச்சு? அது குஞ்சு கொடுத்தது. அப்ப அப்படி செஞ்சுச்சா? என்ன பண்ணுச்சு? அப்படி செஞ்சுச்சு. ஆமா, போயிடுச்சு. எப்படி செஞ்சுச்சு? வந்து என்ன சொல்ல போறேன்னா, இன்னும் வந்து 40 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் ஒரு 4000 தடவை வாமிட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். 40 கம்மி தாங்கிறியா? கம்மி தான் இருக்கு. இன்னும் கம்மியா தான் இருக்கா? 35 இருக்குக்கா. இன்னும் பண்ணைக்காடு இந்த சைடு கட்டாயம் நினைக்கிறேன். பண்ணைக்காடுக்கு தான் இன்னும் 35 இருக்கு. அழகா இருக்கேன்ல நானு. ஒரு டேஞ்சர் வருது. என்னாச்சு? மம்மு சாப்பிட்டுச்சாப்பா? கனி மகிழினி வாயில வச்சு விடு. இது வேற பழம்பா. மகிழினி வாயில வச்சு விடு. கனி மகிழினி வாயில வச்சு. நல்லா இருக்குப்பா, சாப்பிடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சொல்லிரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சொல்லிரு. நல்லா இருக்கு சொல்லிருப்பா. நீ கொட்டை எது இருக்க போகுதுடி? நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பா. என்னடி கனியாச்சு? இந்த வயசானவங்கள வெத்தலை வாக்கு போட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். உண்மையாவே வந்து சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே இந்த கொடைக்கானல் மேலே மலையிலேருந்து இந்த பெண்டு வளையும் போது நின்று பார்ப்போம் தெரியுமா? அந்த மாதிரி இப்படி ஜாலியாக பார்க்கணும். விழுந்தோன்னு வச்சுக்க எலும்பு கூட மிஞ்சாது. அதனால வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலை. வந்ததுமே வந்து நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், அண்ணா கொஞ்சம் காஃபி டீ மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு. அந்த அண்ணா வந்து 4:30க்கு முன்னாடி கேட்டிங்கன்னா செருப்புலேயே அடிப்பேன்ற மாதிரி ஒரு பார்வை மட்டும் பார்த்தாங்க. அதனால வாயை மூடிட்டு இருந்துக்கிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு டீ எங்கள் அம்மா அப்போவே கேட்டாங்க, ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு வரலாமா. எனக்கு வந்து டீன்னு நினச்சதுமே டீக்காகவே எனக்கு தலைவலிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. வலிக்கு என்ன பண்ணுறது. அதனால் வந்து இப்போது இந்த டைமில் வந்து உங்கள் அப்பா பேரை சொல்கிறா பாரு, எங்கள் அண்ணா பொண்ணு அவர். அதனால வந்து இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தேன். மகிமா பாரு,
இந்த மேடத்துக்கு வந்து 1.5 வயசு ஆச்சு. எல்லா ஊரையும் பார்த்துட்டாங்க, எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணிட்டாங்க, எல்லா இடமும் சுற்றி அடிச்சுட்டாங்க. மகி ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய். இப்போ மகிழ் நீ கொஞ்சம் பேசுவா. மகி மாடு எப்படிமா கத்துவோம்? அச்சோ காக்கா காக்கா காக்கா. மயில் மயில் எப்படி கத்தும்? சரி குதிரை குதிரை குத்து 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 போமா. தேசிய கொடியை பார்த்தா என்னமா பண்ணுவ? தேசிய கொடியை பார்த்தா என்னமா பண்ணுவ? அப்படி பண்ணுவியா? கியூட் இல்ல? லைட்டா வந்து தூங்குன மாதிரி ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு ஏதோ ட்ரெக்கிங்கா சம்திங் சொன்னாங்க. அங்கதான் போறோம். எப்படி இருக்கும் என்னன்னுலாம் தெரில சுத்தமா. மொத்தம் இங்க என்னென்ன நடக்கும் ஏது ஒண்ணுமே தெரில. ஏதோ ட்ரெக்கிங்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் தூக்கம் பிடிச்சேன். இந்த கனி இருக்கா வருங்க, டிஸ்டர்பன்ஸ், சரியான டிஸ்டர்பன்ஸ். டக்கிங் போறோம். சரியா அம்மா? குரங்கு எப்படி கத்தும்? எப்படி சாப்பிடும்? எப்படி சாப்பிடுச்சு? சரி சாமி. மாடு அம்மாவோ? வேற என்ன? பூனைக்குட்டி, அது மயிலு, காக்கா, மயிலு, குதிரை. தேசிய கொடியை பார்த்தா என்ன பண்ணுவ? சூப்பர் சாமி. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? மம்மம் சாப்பிட்டியா? உனக்கு அம்மா பிடிக்குமா மாமா பிடிக்குமா? மகி அதுக்கு மட்டும் அனுப்புறேன். அம்மா பிடிக்குமா மாமா பிடிக்குமா? சொல்லிருப்பா. ஏப்பா சொல்லிரு அம்மா. ஹாய் கைஸ், அவ்வளோதான். நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சோம். அவ்வளோதான் வந்து நம்ம டின்னரும் முடிச்சாச்சு ஒரு வழியா. கீழே வந்து இந்த கேம்ப் ஃபயரா அந்த ஃபயர்லாம் போட்டு சிக்கன்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா அதாவது எங்கள் கண்ணு முன்னாடியே தான் செஞ்சாங்க, இந்த பாபிக்யூன்னு சொல்லி. அதை வந்து கீழேயும் கொஞ்சம் சாப்பிட்டு மேலேயும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு. தூங்க போகிறோம் எல்லோரும். இந்த ஹவுஸில் வந்து அண்ணி அண்ணா அவங்க எல்லோரும் இருக்க போகிறாங்க. அந்த பக்கம் வந்து நான் கனி பிரியா அம்மா எல்லாருமே இருக்க போகிறோம். ஸோ வந்து இதோட நைட்டு வந்து தூங்க போகிறோம். காலையில் வந்து ஏதோ சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எந்திரிக்க முடியாதுன்னு சொன்னேன், ட்ராவல்னால முடியாதுன்னு. கனி வந்து நீ ஜீப் கொண்டு வரட்டான்னு கேட்டது, கொண்டு வாங்க கிளம்பிடுறோன்ற மாதிரி சொன்னோம். பார்க்கலாம் 5 மணிக்கு யார் யார் எந்திரிக்கிறாங்க, யார் யார் சன்ரைஸ் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். கைஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். மணி வந்து இப்போ 5 ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு. சரி வந்திருக்கிற இடம் அவங்கள நம்ம திட்டிடக்கூடாது, சரி தப்பாக பேசுகிறேனோ அப்படி தூக்கத்தில் கொஞ்சம் வளருவேன். அவங்க வந்து நம்மளை திட்டிடக்கூடாது. ஏன்னா நேற்றே வந்து உங்களுக்காக தான் ஜீப் கொண்டு வரோம், சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னாங்க. அதனாலே வந்து எந்திரிச்சாச்சு. சரியான குளிர். பாப்பாவை தூக்கிட்டு எப்படி போகிறேன் என்னன்னு தெரில. பாப்பாவுக்கு இப்போ ஸ்வெட்டர் எல்லாமே போட்டு விட்டுட்டு இப்படி கிளம்ப வேண்டியதான். நமக்கு தான் எந்திரிச்சோடனே டீ கேட்கும் வாய். இப்போ வந்து டீயும் இல்லை. சரி என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அதனால் அப்படியே கிளம்பிட்டு அங்கே போய் சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்புறது தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். காலைல குளிருக்கு அவளே அமைதியாக இருந்துக்கிட்டா. இதெல்லாம் போடுறது உள்ள வந்துட்டு வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். ஏய் கிரீன் ஆப்பிள். மகி வணக்கம். வணக்கம். இந்த வயசுலயே சன்ரைஸ் பார்க்க போறியா? குட் மார்னிங். நான் வந்து அங்கேயே குட் மார்னிங் சொல்லிட்டேன். இதுக்கு பேர் தான் வந்து சன்ரைஸ். ஒன்றும் தெரியல, வானத்தை வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கு. ஏக்கா ஒரு கண்ணாடி வச்சு வானத்தை கீழே பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம கனி வந்து இப்போ ஒரு காமெடி பண்ணாங்க. வீடியோவே ஆன் பண்ணாம இப்படின்ட்டு இருந்தா. கனி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணு கனி அப்படின்னு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு நான் பாரு எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு. ஏன் பிரியாக்கா நீ மட்டும் தான் டயர்டாக இருக்கியா அப்படின்னு கேட்பீங்க. ஏய் 2 பேரும் பாரு எவ்வளோ மேக்கப்போட இருக்கீங்கன்னு. நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன். நான் வந்து மகிழினியை மேக்கப் பண்ண காரணத்தினால் நீ பினாயிலு அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த அண்ணா வேற சரியான கோபத்தில் இருக்காரு.